தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஐப் கொடுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் நடத்தியிருக்குது. போராட்டம் என்ன போராட்டம்னாக்கா, மதுக்கடை மூட சொல்லி போராட்டம். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடந்தது. ஏன்டா இவங்களுக்கு வேலை என்னடா, வெறும் போராட்டமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பதிவு. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கெடுதல் அப்படின்னு அந்த மது விற்கிறதுலாம் சரி, அந்த மது பாட்டிலே போட்டிருக்கிறாங்க. உயிருக்கு கெடுதல், நாட்டுக்கு என்ன கெடுதல்? அதான் ஒரே நாளையில் தீபாவளியில் கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்கிறாங்க மக்கள். அப்புறம் நாட்டுக்கு என்ன கேடு? நாட்டுக்கெலாம் எந்த கேடும் இல்லை, மக்களுக்கு கேடு. அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பள்ளிக்கூடத்து முன்னாடி, பள்ளிக்கூடம் போகிற வழியில், கோயிலுக்கு இருக்கிற வழியில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும்னு நம்ம நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிருக்குது. அந்த பகுதியில் தேவையில்லாதது மதுக்கடை வைக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குது. அதையும் மதிக்காமல் அந்த பள்ளிக்கூடம் போகிற வழி, பள்ளிக்கூடத்தை அருகாமல், கோவிலுக்கு அருகாமல் இந்த மாதிரி மதுக்கடை நடத்துகிறாங்க. அதை மூட சொல்லி தான் எங்களுடைய கட்சி நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து அங்கே போராட்டம் நடத்தினாங்க. பேரிகேட்லாம் கூட தூக்கி எஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மதுக்கடையை இப்போ நெல் குடுவானை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடுவானுக்கு இல்லை, அதுக்கு ஒரு பாதுகாவலர் இல்லை. ஆனால் மதுக்கடையை பாதுகாக்கிறதுக்கு போலீஸு, பேரிகேடு இப்படிலாம் போட்டு அரசாங்கம் பாதுகாப்பு பண்ணுது. மதுக்கடை பள்ளிவாசல் கோயிலுக்கு போகிற வழியிலையோ, அல்லது பள்ளிவாசலுக்கு போகிற வழியிலையோ, பள்ளிக்கூடம் போகிற வழியிலையோ, காலேஜ் போகிற வழியிலையோ அந்த மதுக்கடை இருந்தால் எதுக்கு மூட சொல்கிறாங்கன்னா, அந்த வழியில் போகிறவங்க வரவங்க பாட்டில் கிடக்கும், உடச்சி போட்ட பாட்டில் கிடக்கும், அதை பார்த்துக்கிட்டு போகணும். அதை முதிச்சா காயம் ஆகி போயிடும். தெரியாத குழந்தைங்க கால் வச்சுட்டா காயம் ஆகி போயிடும். அது உடம்புக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அடுத்தது அதை அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து இப்போ 10 வயசு பிள்ளைங்க, 5-10 வயசு பிள்ளைங்களாம் ஒரு மது குடிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு மைண்டில் ஏறிக்கும். ஓ, இந்த மதுவில் ஏதோ இருக்குதாட்டுங்குதுப்பா, அதனால தான் எல்லாமே குடிக்கிறாங்க அப்படின்னா நாமளும் ஒரு காலத்துக்கு குடிக்கணும், பெரிய ஆளாகி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த குழந்தைகள மனசில் வரும். அதாவது பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, சொல்லி கொடுக்குறது அந்த மைண்டில் ஏறுதோ, அந்த மாதிரி குழந்தைங்க அதை பார்த்துட்டு போச்சுனாவே அந்த மைண்டில் ஏறிக்கும். அந்த அவங்களுடைய சப்கான்ஸ் மைண்டு அவங்க மைண்ட்லேயே ஏறிக்குன்னா அந்த பசங்க குடிச்சு அந்த பசங்க கெட்டு போகிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மதுக்கடையை பள்ளிக்கூடம் போகிற வழியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். பள்ளிக்கு அருகாமலையோ, பள்ளிக்கூடம் சாலை போகிற வழியிலையோ குழந்தைங்க பார்வையில் இருக்கக்கூடாதுன்னு மது அப்படின்னு சொல்கிறோம். எங்களுடைய கட்சி கொள்கைப்படி மது இந்த நாட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கட்சி கொள்கையே. அதுக்கு பதிலாக நாங்கள் பனம்பால் தென்னம்பால்னு மூலிகைச்சாருன்னு சொல்லி அதை கொண்டு வருவோம்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது பனம்பால் தென்னம்பாலுங்கிறது அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ நம்ம ஆதி காலத்தொட்டே நம்மளுடைய தமிழருடைய வாழ்வியில் ஒன்றியது தான் அந்த பனைமரம், தென்னை மரம்லாம். பனம் காய் எடுத்து சாப்பிட்றோம், பனம்பால் பனங்காய் சாப்பிட்றோம், பனைமரத்தில் நொங்கு சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். அதனுடைய பயனை நாம் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் பனைமரத்துலேருந்து பால் செஞ்சு அதை சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. பல நோய்கள் குணமாச்சு. அதனால் அந்த காலத்துலேருந்து அது சாப்பிட்டு மக்களுக்கு நோய் குணமாச்சு. இப்போ குவாட்டருங்கிற பேரில் அதை தட்டு பண்ணிவிட்டு இதை குடித்து மக்களுக்கு நோய் அதிகமாக தான் வருது. அப்படிங்கும்போது மக்கள் யாருமே இந்த குவாட்டர் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைங்கள்லாம் பார்த்துச்சிங்கனாக்கா அதுங்களுக்கு அந்த மைண்டில் ஏறிக்கும், இது ஏதோ ஒன்று குடிக்கிறாப்பா, இது குவாட்டரு, இது
அவ்வளோ நல்லா இருக்குங்காட்டின்னா மக்கள் இத்தனை பேர் வந்து குடிக்கிறாங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு வாங்கி குடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைங்க மைண்டில் வரக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து பள்ளிக்கூட அருகாமையிலோ இல்லை பள்ளி குழந்தைகள் போக வர வழியிலையோ இதை திறக்கக்கூடாதுன்னு எங்கள் கட்சி சார்புடையவர்கள் அந்த தடுத்து நிறுத்தி அந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது காலேஜ் போகிற வழியோ அந்த வழியிலையும் வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இளைஞர்கள் அதை பார்த்து தான் தாண்டி தான் போவாங்க. அவங்க மைண்ட்லேயும் ஒரு சலனம் வரக்கூடாது. அவங்க கொஞ்சம் பெரிய பசங்க, காலேஜுக்கார பசங்க, அவங்க மைண்டில் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா உடனே வாங்கி குடிப்பாங்க. வாங்கி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த காலேஜ் பக்கத்தில் அது பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதுதான் அரசாங்கமும் சொல்லுது. ஆனால் அந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் அவங்களே தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே தான் வந்து பள்ளிக்கூடத்து பக்கம் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கேயே வைக்கிறாங்க. இது என்னன்னு புரியல. அரசாங்கமே தான் இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றமெல்லாம் சொல்லுது. அரசாங்கம் அதை பார்த்து தான் முடிவு பண்ணுது. ஆனால் அரசாங்கமே அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. அது ஏன் என்னன்னு தான் தெரியல. அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். மக்களை குடிகாரராக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத வந்துக்கிட்டு இருக்கோம் வருமானம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது கோயில் பக்கம் வைக்கக்கூடாது. கோயில் பக்கம் வச்சாக்கா ஒரு மனுஷன் இங்கேருந்து அவனுடைய கஷ்டம்லாம் மனசில் ஏந்திக்கிட்டு அந்த சாமி கடவுளை பார்க்க போவான். அப்போ ஏன்னா வெறும்னா அந்த குடி ஞாபகம் வந்துருச்சுன்னா போயிட்டு வந்தோடனே ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு தோணும். போகும்போதே குடிச்சிட்டு போகிறானா என்னன்னு தெரியாது. ஆனால் சாமி பார்த்துட்டு வந்தோடனே, சாமி கும்பிட்டு வந்தோடனே ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு போயிடணும். அங்கே போய் கருப்பரம் கூட வாங்கி பொருத்தக்கூடாது, காசு செலவாகி போயிடும். இந்த குவார்ட்டர் வாங்கிட்டு போயிடணும்டான்ட்டு அங்கே போய் சாமி கும்பிட மாட்டான், ஒன்றும் கும்பிட மாட்டான், கருப்பரமும் வாங்கி பொருத்த மாட்டான். அவன் பாட்டுக்கு அந்த காசை கொண்டு வந்து வர வழியில் இந்த குவார்ட்டர் வாங்கிட்டு போயிடுவான். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போகும்போதே அந்த குவார்ட்டரை வாங்கி குடிச்சுட்டு கோயிலில் போய் ரகலை பண்ணுவாங்க. பொம்பளைங்க மேலே கை வைக்கிறது, பல சீன்றார்கள் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துடும். சீன்றமாகி போயிடும். அப்படி இருக்கும்போது அதனால தான் நம்ம வந்து கோயில் வைக்கக்கூடாதுங்கிறோம். கோயிலுக்கு போகிற வழியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறோம். நாம் சொல்கிறோம் பொருளாதாரம் எங்கேயே இருக்குதுப்பா, நீங்கள் இந்த மதுவை கட்டிட்டு அழுவாதீங்க அப்படின்னு இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறோம். ஆட்சியாளர்கள் மதுவை தான் விரும்புகிறாங்க. மதுவில் தான் பிரச்சனை இல்லாத தொழிலாகுது, எங்களுக்கு தான் கம்பெனி இருக்குது, அதனால் நாங்கள் எங்கனாலும் வைப்போம், வச்சு இந்த மக்களை குடிக்கார மக்களாகி அதிலேருந்து நாங்கள் பணத்தை எடுத்து அரசாங்கத்தை நடத்துவோம், வருவாயை எடுத்து அரசாங்கத்தை நடத்துவோம் அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மக்களா. நாம் சொல்கிறோம் தற்சார்பு தொழில் எல்லாமே மாடு பால்லேருந்து ஏகப்பட்ட பணம் எடுக்கலாம். எத்தனை லட்சம் கோடி ரூபா வருமானம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கம் இந்த குவார்ட்டர் பாட்லையும் டாஸ்மார்க்கு கட்டிக்கிட்டு அழுறாங்க. அது இப்படி இருக்குது மக்களா. பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி. நன்றி.